நிறைய நாய் கடித்து நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. நாய்க்கடியினால் நிறைய பேர் பாதிக்கப்படுகின்றனர். நாய்க்கடியிலிருந்து பாதுகாப்பதற்கு நம்ம நாய்க்கடிகளை குறைப்பதற்கும் நாய்கள் கடிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். எப்படின்னா, நீங்கள் உங்கள் தெருவுக்கு பக்கத்தில் நீங்கள் வசிக்கிற இருப்பிடத்திற்கு அருகில் எத்தனை நாய்கள் இருக்கிறதோ அத்தனை நாய்களுக்கும் அவ்வப்போது வாரத்தில் ஒரு நாளாவது உணவு கொடுக்க பழகிக்கோங்க. உங்கள் வீட்டில் சாப்பாடு மீந்ததுன்னா உங்கள் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க. அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் போவீங்களோ உங்கள் தெரு, பக்கத்து தெரு, வாக்கிங் போவீங்க, அங்கங்கே எங்கேயாவது போவீங்களோ அப்போ அந்தந்த நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட் போட பழகிக்கோங்க. நீங்கள் அடிக்கடி சென்று வருகிற வழியில் நாய்கள் இருந்தால் அப்போ அந்த வழியில் அந்த வழியில் போகும்போது பிஸ்கட் போடுறதுக்கு பழகிக்கோங்க. அப்போ அந்த நாய்கள்லாம் உங்களுக்கு விசுவாசமாக மாறிடும். அதனால் அந்த நாய்கள் கடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நாய்க்கடியிலேருந்து நம்ம ஓரளவுக்கு பாதுகாப்பை பெற முடியும். எப்போவுமே நம்ம டெய்லி போகிற இடத்துக்கு தான் போவோம், எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு தான் போவோம்னு சொல்ல முடியாது. தெரியாத இடத்துக்கு போவோம். தெரியாத இடத்துல உள்ள நாய்க்கு நம்மளை பற்றி தெரியாது. அதனால் அது நம்மளை கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நாய்க்கடியிலேருந்து கடிக்குதோ கடிக்கலையோ, ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது. நாய்க்கடியிலேருந்து தப்பிக்கணும்னா நாம் வசிக்கிற பகுதியில் நம்முடைய தெரு, பக்கத்து தெரு, இங்கெல்லாம் என்ன நாய்கள் இருந்தால் நம்ம அந்த பக்கமாக போகும்போது கையில் வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது சாப்பாடு போட பழகிக்கணும். சாப்பாடோ பிஸ்கட்டோ ஏதோ கொடுக்க பழகிக்கணும். ஒரு வாட்டி சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளை எதுவும் பண்ணாது. இது அப்புறம் அது மாதிரி குழந்தைகளை குறி வைக்கும். பெரியவர்களை நாய் பெரும்பாலும் சும்மா கூட விட்டுரும். ஆனால் குழந்தைகள் எளிதாக இருக்கிறது என்பதற்காக குழந்தைகளை குறிவைத்து கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைகளை கடித்து கொதறின சம்பவங்களும் நடக்குது. எங்கேயோ தான் நடக்குது, நமக்கெல்லாம் நடக்கலையே, நமக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. யாருக்கு வேணாலும் அது நடக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்னா, உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கணும். உங்கள் கையில் அந்த குழந்தைகளின் கையில் ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்து நாய்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாய்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது சின்ன குழந்தை இருந்தால் கையோடு கூட்டிகிட்டு போங்க. அப்போ அந்த நாய் என்ன பண்ணும், அந்த குழந்தைகளும் அந்த நாயை நமக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கள் குழந்தைகள்கிட்டையும் விசுவாசமாக இருக்கும். குழந்தைகள்கிட்டையும் நன்றி உணர்ச்சி வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் அந்த குழந்தைகளையும் கடிப்பதற்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாய்கள் கடிக்காது. நாய்கள்கிட்டருந்து ஒரு பாதுகாப்பு, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நாய்கள்கிட்டருந்து உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதைத்தான் நம்மளால் பண்ண முடியும். இது ஒரு குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பு. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு நம்ம கொடுத்துறாது. நாய்க்கடியிலிருந்து தப்பிக்க, நாய்களின் கடியிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முழுமையான பாதுகாப்பை இந்த பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு செயல் நமக்கு பெற்றுத்தராது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 60% பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம தெருவுக்கு பக்கத்தில், நாம் அன்றாடம் சென்று வருகிற பகுதியில் இருக்கிற நாய்களுக்கு நாம் வாரத்தில் ஒரு நாள் அவ்வப்போது அது உணவு கொடுக்க பழகிக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா நிறைய சாப்பாடு மீந்து போச்சு அப்படின்னா அதை வீணாக வெளியே கொட்டாமல் ஏதாவது ஒரு நாய்க்கு கொடுக்கலாமே. கொஞ்சம் சிரமம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த தெரு நாய்கள் உங்களை எதிரியாக பார்க்காது. உங்களை குறைப்பதற்கோ உங்களை பார்த்து குறைக்காது. முதல்ல அதுவே பெரிய டென்ஷனாக இருக்கும். குறைக்கும் அப்படிங்கிறதே பெரிய டென்ஷனாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும். குறைச்சாலே நமக்கு தெரியாமல் பின்னாடி ஓடி கடிச்சிரும். கடிக்கிற நாய் குறைக்காது. அப்போது அதனால் கடிக்கிற நாய் என்ன பண்ணோம், அமைதியாக பதுங்கிக்கிட்டே ஓடி வரும், பின்னாடி இருந்து கடிச்சிரும். அதனால் கடிச்சிட்டு ஓடிடும். அப்புறம் எதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நாய்கள்லாம் பக்கத்து வீட்டுகளில் இருக்கிறா, அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற நாய் அந்த பக்கமாக போகும்போது அதுக்கு ஏதாவது பிஸ்கட் போடுறதோ, உங்கள் வீட்டில் சாப்பாடு மீந்து போச்சுன்னா அதுக்கு போடுறதோ, இந்த மாதிரி வழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா நாய்களுக்கும் நீங்கள் ஒரு பரிச்சயமானவராக ஆகிவிடும் பொழுது அந்த நாய் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பின்னாடி தெரியாமல் கூட உங்களை கடிக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பயிற்சியை கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு தான் பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா கண்ணா பின்னான்னு கடிச்சு வச்சிரும். பெரியவங்களாவது தப்பிச்சிருவாங்க. பெரியவங்களாவது நாய்கள் கடிக்க வந்தால் எதிர்த்து ஏதாவது கல்லை தூக்கி எறிஞ்சு தப்பிச்சிருவாங்க. ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. 2-3 நாய்கள் ஒன்றா சேர்ந்து கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கடித்து கொதறிடும். அதனால் இந்த ஆபத்து எல்லாத்துக்குமே எல்லா சின்ன குழந்தைகளுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சியை கொடுக்கணும். குழந்தைகள் கையில் எங்கேயாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி அந்த நாய்க்கு போடு அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைகள் கையால் அந்த பிஸ்கட்டை வாங்கி அந்த நாய் சாப்பிடும்போது அந்த நாய்க்கு அந்த குழந்தைகள் மேலே ஒரு விசுவாசம் வரும். அதனால் அந்த குழந்தைகளை கடிக்காது. சமயத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது ஒரு நாய் கடிக்க வந்தால் கூட இந்த நாய் என்ன நீ கடிக்க வர, எனக்கு எப்போ ஒரு நாள் இந்த குழந்தை பிஸ்கட் போட்டிருக்கிறா, அதனால் நீ கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிக்காதுன்னு சொல்லாது, சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுதான் நம்மளால் செய்ய முடியும்.
இது ஏன்னா அரசாங்கம் தான் நாய்களை கட்டுப்படுத்துகிற வேலை. அப்படி அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லாமல் இருக்கும்போது நாம் இந்த மாதிரியான வழிமுறைகளில் நம்மளையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ளலாம். குறிப்பாக சின்ன குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளலாம். சின்ன குழந்தைகள் கையில் உணவுப் பொருளை கொடுத்து நாய்களுக்கு போட சொல்லலாம். உங்கள் அந்த குழந்தைகள் வசிக்கிற பகுதிகளில் பக்கத்து தெருவில் அந்த தெருவில் இருக்குது, நிறைய நாய் இருக்குது. இப்போ படம் எடுத்து அலையுது எல்லா நாய்களும். அப்போ அந்த நாய்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொள்ளலாம்.